இன்று பிப்ரவரி நாள் உலக புற்றுநோய் தினம். ஜெம் மருத்துவமனை கோயம்புத்தூர் மக்களுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பொருட்டு உலக புற்றுநோய் தினத்தன்று 2 வகையில், ஒன்று கோலோரெக்டல், அதாவது பெருங்குடல் மலக்குடலுக்கான புற்றுநோய் சப்போர்ட்டிவ் குரூப் லான்ச் பண்ணப்பட்டது. இதை பெருங்குடல் மலக்குடல் புற்றுநோய் சிகிச்சை செய்து கொண்டவர்களுடைய சர்வைவர்ஸ் டே, அதாவது அவர்களுடைய அச்சீவர்ஸ் அப்படிங்கிற தினமாகவும் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கோயம்புத்தூர் மாநகர போலீஸ் கமிஷனர் திரு சரவண சுந்தர் IPS அவர்கள் சிறப்பு விருந்தினர் கலந்து கொண்டு இந்த முகாமில் கலந்து கொண்டார். இன்று மலக்குடல் புற்றுநோய் கடந்த 20-30 ஆண்டுகளை விட பன்மடங்கு அதிகரித்து கொண்டு வருவது, அதுவும் அல்லாமல் இளம் வயதை பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அதற்கு காரணம் என்று எடுத்துக்கொண்டால் நம்மளுடைய உணவு முறை, நம்ம 2வது புகைப்பிடிக்கும் பழக்கம், போதிய அளவு தேகப்பயிற்சி இல்லாத ஒரு காரணமாக மக்களிடையே ஒபிசிட்டி, அதாவது உடலில் அதிக கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை கண்டிருக்கிறோம். இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸும் நம்முடைய பொதுவாக கலந்து கொண்டிருக்கிறதுனால இந்த புற்றுநோய்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. அதனால் இதை ஒரு ஜெம் மருத்துவமனை ஒரு விழிப்புணர்வு முகாமாக மார்ச் மாதம் இந்த பிப்ரவரி மாதம் முழுமையாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த வகையில் இன்று சப்போர்ட்டிவ் குரூப் அங்காங்கே முகாம்கள் நடத்துவதும், பொதுமக்களிடையே பேசி புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு உருவாக்குவதும், அது மட்டும் இல்லாமல் ஸ்கிரீனிங் டெஸ்ட், பெருங்குடல் மலக்குடல் வரக்கூடிய புற்றுநோய்களை மிக எளிதாக கண்டறியலாம். பிளட் டெஸ்ட் பண்ணி மார்க்கர்ஸ் பார்க்கறது மூலமும், சிக்மோடோஸ்கோப் அல்லது கொலனோஸ்கோப் மூலமும் பெருங்குடலில் இருக்கக்கூடியது பண்ணலாம். இது மலக்குடல் புற்றுநோய் வருவதற்கு முன்கூட்டியே யார் யாருக்கு புற்றுநோய் வரும் என்பதை கூட கண்டறிய இப்பொழுது போதிய கருவிகள் இருக்கின்றன. அதற்கு முக்கிய காரணம் ஒன்று, பாலிப்புங்கிற சிறு சிறு கட்டிகள் தான் பிற்காலத்தில் புற்றுநோயை மாறும். யார் யாருக்கு பாலிப்பு இருக்கோ அதை அந்த எண்டோஸ்கோப் மூலமே எடுத்து விடுவது மூலம் புற்றுநோய் வராமல் தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லை, அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், IBD அப்படிங்கிற ஒவ்வாமை நோய்கள் பெருங்குடலில் அதிகமாக காணப்படுகிறது. அதை கூட சரியான முறையில் சிகிச்சை அளித்தால் புற்றுநோய் வராமல் தவிர்க்கலாம். அதனால் இந்த காலத்தில் லேப்ரோஸ்கோப்பி ரோபோட்டிக் மூலம் செய்யும் பொழுது அறுவை சிகிச்சையில் ரத்தம் தேவையில்லை, வலி இருப்பதில்லை. மிக சில நாட்களிலேயே முழுமையாக குணமடைந்து அன்றாட வேலைகளை செய்ய வாய்ப்பாக இருக்கிறது. இந்த புது செய்தி மக்களுக்கு தெரியாததுனால அவங்க இன்னும் பழையபடியே பயந்து கொண்டு இருக்கிறதுனால அவங்க அவ்வப்பொழுது பரிசோதனை செய்ய வர்றதில்லை. அதனால் அவங்க இன்னும் பாதிக்கு மேலே உள்ளவர்கள் முற்றி நிலையில் தான் புற்றுநோய்கள் தெரிஞ்சு மருத்துவமனைக்கு வராங்க. அதனால தான் இன்னும் கூட சக்ஸஸ் ரேட் அதிகமாக இல்லாமல் இருக்கிறது. மக்களை விழிப்புணர்வு ஏற்பட்டால், ஒன்று புற்றுநோய் வராமல் தவிர்க்கவும் வாய்ப்பு இருக்கிறது. லேப்ரோஸ்கோப் ரோபோட்டிக் மூலம் சிகிச்சை அளித்தால் முற்றிலுமாக குணமடையும் வாய்ப்பு உள்ளது. இதை மக்களிடையே நம்ம விழிப்புணர்வு உருவாக்க வேண்டும். இன்று கிட்டத்தட்ட 90 பேர் மலக்குடல் பெருங்குடல் புற்றுநோய் சிகிச்சை கொண்டவர்கள், கடந்த ஆண்டுகளில் உள்ளவர்கள் என்று அவர்களுடைய அனுபவத்தை பொதுமக்களே கலந்து கொள்வதற்காக இன்னைக்கு அச்சீவர்ஸ் மீட் அப்படிங்கிறது ஜெம் மருத்துவமனை ஏற்பாடு செய்திருக்கிறது. அதில் அவர்கள் எல்லாம் தங்களுடைய அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். இதன் மூலம் பொதுமக்களிடையே நம்ம ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. ஒரு எல்லா புற்றுநோயுமே 4 கட்டம் 1, 2 அதாவது ஸ்டேஜஸ். அந்த 2 ஸ்டேஜ் வரலும் இருக்கிறத முழுமையாக ஆப்ரேஷன் லேப்ரோஸ்கோப் மூலமே எடுத்துடலாம். ஸ்டேஜ் 3 போகும் பொழுது நம்ம கீமோதெரப்பி கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. சில சமயங்களில் நிணநீர் கட்டிகள் இருக்கிறது தெரிஞ்சதுன்னா ஆப்ரேஷன் பிறகு நம்ம கீமோதெரப்பி, இம்யூனோதெரப்பி கொடுத்து அதை கட்டுப்படுத்தலாம். இப்பொழுது ஸ்டேஜ் 6 ஆரம்ப இதில் கண்டுபிடிச்சா 100க்கு 100 குணமுடையுங்கிறத இதெல்லாம் இன்னைக்கு ஜப்பான், கொரியாலாம் போனீங்கன்னா எல்லாமே இன்னைக்கு 90% உள்ளவங்க இந்த புற்றுநோய்க்காக லேப்ரோஸ்கோப் ரோபோட்டிக்கில் தான் சிகிச்சை செய்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் இன்னும் 10% குறைவாகத்தான் லேப்ரோஸ்கோப் ரோபோட்டிக் பண்ணப்படுகிறது. இன்னும் ஓப்பன் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓப்பனுக்கும் இந்த லேப்ரோஸ்கோப்பிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, லேப்ரோஸ்கோப் ரோபோட்டிக்கில் 10லிருந்து 20 மடங்கு பெருசுபடுத்தி காமிக்கும். அது மட்டும் இல்லை, சாதாரணமாக அந்த புற்றுநோய் செல்களை நம்ம ஓப்பன் ஆப்ரேஷனில் பார்க்க முடியாது. பட் லேப்ரோஸ்கோப் ரோபோட்டிக்கில் இந்த கேன்சர் செல்ஸ்களை கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை அது இருக்கிறதுனால நம்ம எந்த அளவுக்கு பரவி இருக்கோ அது முழுமையாக எடுக்க முடியும். அதனால லேப்ரோஸ்கோப் ரோபோட்டிக் தான் கோல்ட் ஸ்டாண்டர்டாக இப்போது வருகிறது. அதனால ஜெம் மருத்துவமனை மற்ற மருத்துவர்களுக்குமே பயிற்சி கொடுத்து இது எல்லா இடத்துலையும் இந்த சிகிச்சை முறை பரவலாகணுங்கிறது எங்களுடைய குறிக்கோள்.
இங்க மருத்துவர்கள் பயிற்சி இல்லாததுனால இன்னைக்கு வந்து குறைவானவர்கள் தான் லேப்ரோஸ்கோபிக் பண்றாங்க. ஆனா, மருத்துவர்களும் பயிற்சி குடுக்கணும். பொதுமக்களிடையே விழிப்புணர்வு உருவாக்கணும். அது எம்பிபிஎஸ் போன்ற பிராக்டிஸ் பண்ற டாக்டர்களுக்குமே என்னுடைய மருத்துவ வளர்ச்சி தெரியணும். தெரிஞ்சா தான் அவங்களும் கூட யார் யாருக்கு என்னென்ன டெஸ்ட் பண்ணணுங்கிறது. ஸ்கிரீனிங் டெஸ்ட்ங்கிறது எல்லாத்துக்கும் எப்பவும் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஸோ எந்தெந்த பருவத்தில எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவ பண்ணணும். ஒரு குடும்பத்தில வந்து மலக்குடல் புற்றுநோய் வந்துன்னா, அந்த குடும்பத்தில திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அவங்களுக்கு அடிக்கடி பண்ண வேண்டியது வரும். பாலிப் ஒரு இருந்ததுன்னா, அந்த பாலிப் இத எடுத்துட்டோம்னா புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனா ஃபெமிலியல் பாலிபோஸ்ங்கிறது குடும்பமாக வரக்கூடிய ஒன்று. அவங்களுக்கு வந்து முன்கூட்டியே மலக்குடல் எடுத்ததன் மூலம் புற்றுநோய் வராம தவிர்க்கலாம்.